தாவேக அமைச்சரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடம்பெறாது என்று அக்கட்சியின் மாநில செயலர் பே சண்முகம் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என வீரபாண்டியன் எதன் அடிப்படையில் கூறினார் என அவரிடம் கேட்பேன் என்றும் கூறியிருக்கிறார் பே சண்முகம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேற்று சொல்லியிருக்காரு வீரபாண்டியன், கிருஷ்ணகிரி மண்ணிலிருந்து ஒரு புதிய அமைச்சர் வருவார் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்காங்க, சொல்றாங்க. அதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் பேசியிருக்காரு. சிபிஎம் ஏற்கனவே நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, அந்த நிலைப்பாட்டில் அப்படியே இருக்கீங்களா? அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் இல்ல, அது அவர்கிட்ட தான் விளங்க கேட்கணும். ஏன்னு சொன்னா இல்ல ஒரு நிமிஷம், இடதுசாரி கட்சிகள் இரண்டுமே அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்று இரண்டு கட்சிகளின் சார்பில் நாங்களே நேரடியாக தான் அறிவிச்சோம். 2 மாநில செயலாளர்கள் அறிவிச்சதுதான். இப்ப இந்த மாதிரியான ஒரு செய்தி ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கு. நான் அவர்கிட்ட கேட்போம். பட் சிபிஎம் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. உள்ளாட்சி தேர்தல்கள் எப்படி சார் இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்? என்ன டைம் இருக்கு. அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே சண்முகம் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறை செய்தியாளர் ரமேஷ்க்கு கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு வீரபாண்டியனிடம் நேற்று கேள்வி எழுப்பப்பட்டது. அமைச்சரவையில் சிபிஐ இடம்பெறுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அந்த சூழல் வரும், இந்த மண்ணிலிருந்து கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைச்சர்களாக வருவார்கள், அந்த காலம் நெருங்குகிறது, உங்கள் எதிர்பார்ப்புக்கு வாழ்த்துக்கள் என்று செய்தியாளரிடம் அவர் விளக்கம் பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில் மு வீரபாண்டியன் பேசியது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே சண்முகத்திடம் இந்த கேள்வியை புதிய தலைமுறை எழுப்பியிருந்தது. இது தொடர்பாக பதிலளித்திருக்கக்கூடிய பே சண்முகம், தாவேக அமைச்சரவையில் கட்டாயம் இடம்பெற மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். எதன் அடிப்படையில் மு வீரபாண்டியன் பேசினார் என்பது குறித்து அவரிடம் இன்று நான் விளக்கம் கேட்பேன் என்றும் கூறியிருக்கிறார் பே சண்முகம். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு வீரபாண்டியன் நேற்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். சூழல் வருகிற போது இந்த மண்ணிலே இருந்து கூட தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைச்சர்களாக வருவார்கள். அந்த காலம் நெருங்குகிறது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு வாழ்த்துக்கள். இந்தியாவின் எந்த தேசபக்தி பாடலையும் நாங்கள் எதிர்க்கவில்லை. வந்தே மாதரம் பிரச்சனைக்குரியது, அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும், பின்னர் அது பாடலாம். ஆனால் தமிழ் தாய்மொழி, பிற மொழிகளை மதிக்கிற செவ்வியல் தொன்மை மொழி, இந்த மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். அதில் தமிழக முதல்வர் உறுதியாக இருக்க வேண்டும், தமிழக அரசு உறுதியாக இருக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு வீரபாண்டியன் செய்தியாளர்களுக்கு நேற்று பேட்டியளித்திருந்தார். அந்த பேட்டியில் செய்தியாளர்கள் தாவேக அமைச்சரவையில் சிபிஐ இடம்பெறுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு பதிலளித்த மு வீரபாண்டியன், அந்த சூழல் வரும், இந்த மண்ணிலிருந்து கூட ஒருவர் தோழர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று அவர் பதிலளித்திருந்தார். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக பே சண்முகத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. தாவேக அமைச்சரவையில் ஒருபோதும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். தற்போது பே சண்முகம் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். நேற்று சொல்லியிருக்காரு வீரபாண்டியன், கிருஷ்ணகிரி மண்ணிலிருந்து ஒரு புதிய அமைச்சர் வருவார் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்காங்க, சொல்றாங்க. அதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் பேசியிருக்காரு. சிபிஎம் ஏற்கனவே நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, அந்த நிலைப்பாட்டில் அப்படியே இருக்கீங்களா? அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் இல்ல, அது அவர்கிட்ட தான் விளங்க கேட்கணும். ஏன்னு சொன்னா இல்ல ஒரு நிமிஷம், இடதுசாரி கட்சிகள் இரண்டுமே அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்று இரண்டு கட்சிகளின் சார்பில் நாங்களே நேரடியாக தான் அறிவிச்சோம். 2 மாநில செயலாளர்கள் அறிவிச்சதுதான். இப்ப இந்த மாதிரியான ஒரு செய்தி ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கு. நான் அவர்கிட்ட கேட்போம். பட் சிபிஎம் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. உள்ளாட்சி தேர்தல்கள் எப்படி சார் இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்? என்ன டைம் இருக்கு.